கடவுளே வந்து நேராக இவங்க ரூபத்தில் காமிச்ச மாதிரி இருந்ததுங்க. குருஸ்தலத்துக்கு ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போகிறோம். எங்கள் ரிலேஷன் வராங்க, அவங்களோட பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்களாம் வரப்போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்களா குழந்தைங்கள பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய். என் குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் போனோன்னா அவ்வளோ பிடிக்குங்க. டூ வீலர்லாம் பின்னாடி உட்கார வச்சுட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு தான் போனால், அதனால் இப்படி போகிறதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஆலங்குடி போய் ரீச் ஆகிட்டு வெயிலில் நடந்து போயிட்டுருந்தேங்க. உண்மையிலே எனக்கு கடவுளே வந்து நேராக இவங்க ரூபத்தில் காமிச்ச மாதிரி இருந்ததுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் நடந்து வந்துட்ருக்கோம், 2 குழந்த நானும். எங்களுக்கு வெயில் தாங்க முடியல, ஆனாலும் ஆட்டோ வச்சு வர அளவுக்குலாம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு ஃபேமிலி பஸ்ஸில் வந்தவங்க எங்கள் பாப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, வாங்க நாங்களும் கோயில் தான் போகிறோன்னு கூட்டிகிட்டு வந்து எங்களை வலுக்கட்டாயமாக பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து கோயில்கிட்ட இறக்கி விட்டு எங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க உள்ள வரைக்கும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கூடவே சாமி கும்பிட்டுட்டு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அவங்களோடலாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து தாங்க வந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்களும் இருக்காங்கங்க. இதை நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லி தான் ஆகணும். இப்போல்லாம் வந்து கருணை இல்லாத நிறைய மனுஷங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபேமிலிக்கு, அந்த பஸ்ஸில் வந்த எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தாங்க எனக்கு. நான் இந்த லைனில் க்யூவில் நிற்கும்போது கூட எனக்கு பின்னாடி நின்று எனக்கு வழி விட்டு என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடு இருந்து என்னோட ட்ராவல் பண்ணி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் எனக்கு ட்ராவல் தான். ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் நான் இவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம், ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க. அதில் நான் வந்து நேரில் குரு பகவான் மூலமாக எனக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். சரிங்களா. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றிட்டு வெளியில் வந்து பிரகாரத்தெல்லாம் வந்து சுற்றி முடிச்சுட்டு, இங்கே வேறு ஃபோட்டோ எடுக்கலாமா என்னென்னு வேறு தெரியல. இருந்தாலும் நான் வந்து அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து கொடிமரம்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ். இவங்க வந்து எனக்கு வந்து இப்போ அக்கா முறை வேணும். இவங்களாம் வந்து இப்போ ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் ஒன்றாவே சேர்ந்துருக்கோம். என்னோடய கல்யாணத்துக்கு கூட இவங்களாம் வரல. அப்படிப்பட்டவங்க 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னா, நான் அவங்கள பார்க்குறேன்னா அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அந்த ஃபேமிலியோடு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு மன நிறைவோடு நாங்கள்லாம் வீட்டுக்கு திரும்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்தோங்க. இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வேறு பாவம் கீழே விழுந்துட்டாங்க. படி இருக்கிறது தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. அது ஒரு மனசு வருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க பசிக்குதுன்னு சொன்னோடனே ஓடி போய் ஒரு லட்டு வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே சூப்பராக, அதாவது இவங்க வந்திருக்க ஃபேமிலி எல்லாருமே கொஞ்சம் அன்போடையும் நல்லா வந்து எங்களோட பழகிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நேரில் பார்க்கல, பட் ஃபோனில் நிறைய பேசியிருக்கா. 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்களை பார்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் சுற்றி காமிக்கணும் இல்லைங்களா. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு உள்ளே வந்து போடுறதுக்கு அலோவ் பண்ணுறதே இல்லைங்க. எதனால் அப்படின்னா எண்ணெய் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி இடமே ஒதுக்கியிருக்காங்க பாருங்களேன். எல்லோரும் போய் அங்கே தான் விளக்கு போட்டு வராங்க. ஆனால் என்ன ஒரே சின்ன ஒரே மைனஸு, கீழெல்லாம் ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நடந்து வரவங்களுக்கும் ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா குழந்தைங்களாம் அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழிக்கு விடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயிலோட குளங்க. அந்த குடம் பார்க்குறதுக்கு சகிக்கலைங்க. அதை தூர்வாரி அதில் உள்ள அழுக்கு பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்தாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. ஸோ நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது இது தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு என் பொண்ணு வந்து இது மாதிரி ஒரு சோடாவே பார்த்ததே இல்லை, எனக்கு இது வாங்கித்தாமான்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டாள். ஆனால் குடிக்கலை. அதாவது இந்த கோலி குண்டு இருக்குள்ள பார்த்திங்களா, சின்ன பிள்ளைலாம் குடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த கோலி குண்டு சோடா எனக்கு வாங்கித்தாமான்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. அப்புறம் நாங்களாம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே வந்து ஒரு வழியாக பஸ் ஏறிட்டு எங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டோங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ப்ரெஷியஸான மூமெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய் பாய்.